Hello student, welcome to Sri Education Tamil. வகுப்பு 6 பயிற்சி 1.1ல தேர்ட் சம் பார்க்க போறோம். மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிக சிறிய ஈரிலக்க எண் 10, மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப மிக சிறிய ஈரிலக்க எண் 10 எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பகு எண் 10. ஆனா மிக சிறிய ஈரிலக்க பகா எண் கேட்டிருக்காங்களா, அப்ப 10க்கு அப்புறம் என்னது 11. 11 வந்து மிக சிறிய ஈரிலக்க பகா எண். அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க எண் எடுத்துக்கிட்டோம்னா 99. அது வந்து என்னன்னா பகு எண், 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. அதுக்கப்புறமா 98 எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. 97 இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், 1 அப்புறம் 97 இதுல மட்டும்தான் காரணிப்படுத்த முடியும். ஸோ 97 மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் 97. ஃபோர்த் கொஸ்டின், மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுதுக. மிக சிறிய 3 இலக்க எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 100. மிகப்பெரிய 3 இலக்க எண் அது 999. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, மிக சிறிய 3 இலக்க பகு எண்ணும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்ணும் கேட்டிருக்காங்க. இப்ப 100 எடுத்துக்கிட்டோம்னா இது 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. அப்ப இது என்னது பகு எண். அப்ப மிக சிறிய 3 இலக்க பகு எண் எது 100. 999 இதை எடுத்துக்கிட்டனாலும் இதுவும் 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. அப்ப மிகப்பெரிய 3 இலக்க பகு எண் 999. கொஸ்டின் நம்பர் 5, எவையேனும் 3 ஒற்றை இயல் எண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்துக. இயல் எண்கள்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அதுல 3 ஒற்றை எண்ணை கூட்டும் போது அதோட ஆன்சரும் ஒற்றை எண்ணாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தர சொல்லியிருக்காங்க. நம்ம இயல் எண்கள்ல இருந்து ஒற்றை எண்கள் எடுக்கும் போது அது ஆர்டரா தான் எடுக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 1 + 7 + 5 = 13. ஓகேவா? இப்ப இந்த 3 ஒற்றை எண்களை கூட்டும் போது ஆன்சரும் ஒற்றை எண்ணாவே கிடைக்குது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். 23 + 11 + 1 = 45. ஒற்றை எண்ணா கிடைக்குதா? அவ்வளவுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.